ஓ வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம ஒரு ஆபிக்குள்ளே வந்திருக்கோம். ஆபி கூட சொல்ல முடியாது. ஆமாம் மக்களே, ஆனால் கொஞ்சம் ஸ்பைடர்மேன் மாதிரி இருக்கும். இந்த கேம் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்க போது. ஆமாம் மக்களே, இதை நம்ம கடைசி வரையும் முடிப்போம். ஆமாம் மக்களே, இதை நம்ம கடைசி வரையும் முடிப்போம். ஐயோ ஒன்றும் தப்பு பண்ணிட்டேனே. ஆஹா கைஸ், சாரி கைஸ். அதாவது என்னடா இது கைஸ், பாருங்களேன். என்னடா இது கைஸ், எனக்கு செஞ்சு கைஸ் எனக்கு புரிஞ்சிச்சு. இருங்களேன், எங்கே போய் ஆஹா இதோ நல்லா பின்னாடி போய்க்கலாம். இப்போ இதோ புரிஞ்சிச்சுங்க. அதாவது என்னடா இது தாரகேஷ், இப்படியாவது கொஞ்சம் பின்னாடி போய்கிட்டு இதோ வந்தாச்சு இல்லை எப்படி? அச்சோ என்னடா இது கைஸ், நான் ஒன்றும் அவ்வளோ பெரிய ப்ரோ பிளேயர் இல்லை. அதனால என்ன இனிமேல் என்னடா இவ்வளோ ஃபுல்லாக போகலாம் மட்டும் நினச்சிக்காதீங்க. அப்புறம் வீடியோ பார்க்கும்போது மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. என்னடா இவன் டே என்ன ஜம்ப் பண்ணின்னு இருக்கான் கைஸ்? ஜம்ப் பண்ணி ஐயோ நான் செஞ்சு ஜம்பிங் பார்க்க நினைக்கிறேன். ஆமாங்க, அதாவது நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். குட்டி பசங்க விளையாடுவாங்க. ஓகே புரிஞ்சிச்சு. இப்போ கிளம்பலாமா? ஐயோ கைஸ் சாரிங்க. ஐயோ என்னடா இது இவ்வளோ ஈஸியாக இருந்து கூட என்னால் முடிக்க முடியல. ஓய் எம்மா, கொஞ்சம் ஈஸி தான், அதனால அப்படி சொல்ல முடியாது. என்னடா காய்ஸ், இங்கே பாருங்களா, அப்படியே அச்சலாம் முனையில் வச்சுருக்காங்க. ஐயோ ஆனால் பரவாயில்ல. ஏங்க இது லேசர் இல்லைங்க. டேய் சாரிங்க. எனக்கு புரிஞ்சு போச்சுங்க எல்லாமே. அதாவது ஐயோ சாரிங்க, ஒரு மிஸ்டேக் ஆயிடுச்சு. கொஞ்சம் நல்லா ஸ்பீடாகவே போக முடியுமா பார்க்குறேன். ஏன்னா நான் ஒன்றும் அவ்வளோ பெரிய ப்ரோ பிளேயர் இல்லைங்க. தப்பாச்சுக்காதீங்க. இது ஒன்றும் லேசர்ஸ் இல்லை, நான் கூட லேசர்ஸ்ன்னு நினச்சேன். ஆமாங்க, நான் கூட லேசர்ன்னு நினச்சேன். ஏங்க இது நல்லா ஜாலியாக இருக்குது. ஐயோ ஏங்க இதெல்லாம் சீட்டிங்கா இல்லையாங்க? ஐயோ கைஸ் சாரி கைஸ். என்ன கைஸ் ஜம்பே ஆக மாட்டேங்கிறான் கைஸ்? பாருங்க ஜம்பே ஆக மாட்டேங்கிறான். இதோ பாருங்களேன் ஜம்பே ஆக மாட்டேங்கிறான். ஸ்பீடாக போனா இதோ பாருங்க ஜம்பே ஆக மாட்டேங்கிறாங்க. அது என்னன்னு டே ப்ளீஸ்ரா டேய். பேசாம எனக்கு ஒரு ஐடியா. இப்போ ஒர்க்காச்சா? ஐயோ கைஸ் வந்து பார்த்து ஐயோ டே தாரகேஷ், என்னடா இது டேய்? எனக்கு தான் வேணாடா, சும்மா ஃப்ரீ ரிவார்டாமா. என்னங்க இது? அதாவது கொஞ்சம் தான் ப்ராக்டிஸ் பண்ணணும் போல். இந்த மாதிரி கேமுக்கு தான் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஆமாங்க, ப்ராக்டிஸ் தாங்க பண்ணணும். பட் ஆனாலும் இந்த தாரகேஷ் இல்லை, சந்திரகலா வச்சு தாரகேஷ் கண்டிப்பாக முடிச்சிடுவாங்க. நான் ஐயோ ஓவர் கான்ஃபிடென்ஸ் உடம்புக்கு ஆகாதுன்னுவாங்கள்ல, அதுதான் போல். ஏங்க நம்ம டக்குன்னு போகணுங்க. அதாவது ஸ்பீடாக போனோம்னா நம்ம எல்லாம் ப்ரோ பிளேயர்ஸ். அதனால் நம்ம இன்னும் ஸ்லோவாக போகணுன்னா ப்ரோ பிளேயர்லாம் கிடையாது, ஒரு டம்மி பிளேயர். அதனால் நான் இப்போ டம்மி பிளேயர் தான் இருக்கேன். ஆனால் ஒரு காலத்தில் நான் கன்ஃபார்ம் ப்ரோ பிளேயர் ஆவேன்டா, இது நிச்சயம்டா. ஒரு காலத்தில் நான் ப்ரோ பிளேயர் ஆவேன், அது நிச்சயம். ஐயோ ஆமாங்க, இது அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தேன். ஏன் விடிஜி, லவ்லி பாஸு, ஜெனி கேமிங் கூட இப்படி தான் ப்ராக்டிஸ் பண்ணி எங்கே இந்தமாரி ப்ரோ பிளேயர் ஆனாங்க. அதுவும் விடிஜி தான் கூகுளில் போட்டாலே
வந்துடுதுங்க. அதாவது விடிஜி தான் கூகுள் போனாலே வந்துடுங்க. ஆமாங்க, விடிஜி போனாலே வந்துடுது. கைஸ் ஒரு நிமிஷம் ப்ளீஸ். கைஸ் அம்மா வந்து ஒரு வேலை சொல்லியிருந்தாங்க, நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க. அம்மா வந்து ஒரு வேலை சொல்லியிருந்தாங்க, அதனால தான் நான் வந்து பாஸ் பண்ணிட்டு ஐயோ ஆமாங்க கைஸ், அதனால தான் நான் பாஸ் பண்ணிட்டு போயிட்டேன். நீங்கள் ஐயோ கைஸ், அதாவது நம்ம இந்த க்ரீன் கலர்லேயே போகணுங்க. இதை பாருங்களேன், இதாங்க இந்த க்ரீன் கலர். டேய் என்னடா இது கைஸ், அதாவது இவன் வந்து ஸ்பைடர்மேன் மாதிரி ரொம்ப ஸ்பீடாக போகிறான். எனக்கு தெரிஞ்சு ஆமாங்க, நான் பார்க்கும்போது இந்த கேம்குள்ளே வந்தேண்ணா. என்னடா ஓ நான் முடிச்சிட்டேண்ணா. ஓஹோ என்னங்க இது, நான் விட்டா மேலே போயிருப்போம் போலையே. ஏங்க எதாவது அசால்ட்டாக போயிடலாமா போலையே. ஆஹா ஆஹா, அது லேசஸ் அசால்ட்டாக போயிடலான்னு. என்னடா இது கைஸ் கைஸ் கைஸ், எனக்கு கைஸ் அந்த நெட்ஒர்க் ப்ராப்ளம் ஆகுது. அதாவது வீட்டு அண்ணன் வந்து சொல்லிருப்பாரு, ஃபோனில் விளையாடும்போது நெட்ஒர்க் ப்ராப்ளம் ஆகும் சொன்னல, அதுதான் போல் இது. ஒரு வீட்டை சொல்லிருப்பாருங்க, நீங்கள் பாருங்களேன். வீட்டு அண்ணன் அதாவது வசந்த் அண்ணன் சொல்லிருப்பாரு. நானே விடிஜி பார்த்து தான் இந்த கேம் தான் கற்றுக்கினேன் விளாட. விடிஜி லவ்லி பாஸ் ஜெட்டி கேமிங் பார்த்து தான். நீங்களும் ஜெட்டி கேமிங் லவ்லி பாஸ் அண்டு அவர் பேர் என்னது விடிஜி லவ்லி பாஸ் ஜெட்டி கேமிங் ஃபேன்ஸாக இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்புறம் பெல்லை காலில் கொடுத்துட்டு கமெண்ட்டில் வந்து போடுங்க. ப்ரோ நான் வந்து என்னது ப்ரோ நான் வந்து லவ்லி பாஸ் ஃபேனு அப்படி 3 பேரோட ஃபேன்னு சொன்னீங்கன்னா 3 பேர் தான் போடுங்க. ஒன்று என்ன சொன்னீங்கன்னா ஒன்று போடுங்க கைஸ். அதாவது கைஸ் என்ன கைஸ் இது இவ்வளோ ஈஸியாக இருந்து என்னால் முடிக்க முடியா? சந்திரகலா ஸ்டார்கேஷ் எல்லாம் முடிக்க முடியா? சந்திரகலா ஸ்டார்கேஷ் போ, உன்னால் முடியாது என்று ஊரே சொல்லும் நம்பாதே, உன்னால் முடியாது என்று ஊரே சொல்லும் நம்பாதே, உன்னால் முடியாது என்று ஊரே சொல்லும் நம்பாதே, உன்னால் முடியாது என்று ஊரே சொல்லும் நம்பாதே. எஸ் கைஸ், இந்த பாட்டு நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஐயா பிகலே எப்படி இருக்கா நல்லாக்கியா? அதுதான் கைஸ் இது பிகில் பாட்டை பாடலாம். அதான் நான் நினைக்கிறேன். நான் தப்பாக சொல்லியிருந்தேன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் 2 கமெண்ட்டாக பண்ணலாம், அது ஒரு பிரச்சனையும் இல்லை கைஸ். நான் நிறைய வாட்டி கேள்விப்பட்டிருக்கேன் கைஸ். இதுதான் கைஸ் பிரச்சனையாக போயிடுச்சு. ஐயோ ஓ இதனால தான் இனிமேல் லேசஸ் வச்சாங்களா? தோ என்னங்க இது கைஸ், ஒரு பிரச்சனை ஆயிடுச்சுங்க. நல்லா பின்னாடி போயிட்டு நம்ம இப்படி போகலாம் கைஸ். 50 லெவலில் தான் இருக்குது இதில் கைஸ். என்னங்க இது நம்ம வீட்டு ஜன்னவாளை மட்டும் முடிக்க முடியே. என்னங்க இது முடியவே இல்லை நம்மளால கைஸ். நம்ம கடைசி வரையும் போவோம். நீங்கள் எனக்கு லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நம்ம வந்து போகலாம். என்னங்க இது நம்ம போய் டச் ஆகிட்டோம் கைஸ். எனக்கு புரிஞ்சிச்சுங்க, நம்ம பார்த்துக்கலாம். இப்போ வாங்கலாம். ஏ மஹு இப்போ பாருங்க. ஓம் சரவண பவாய நமக. அடச்ச முருகர் கும்பிட்டு இப்படி ஆயிடுச்சு. ஓம் சரவண பவாய நமக. ஓம் கைஸ், நான் இதை கேட்கவே இல்லை கைஸ். என்னங்க இது டேய், நான் தான் கேட்கவே இல்லைடா டேய். இதோ பாருங்களா இதோ. அதாவது ஃபஸ்ட்டு கூட எப்படியாச்சும் தாண்டிடுறோங்க. இந்த செகண்டு ஐயோ நான் ஜம்ப் பண்ணுங்க. எனக்கு இப்போ தான் புரியுது இந்த கான்செப்ட்டு. எனக்கு ஆனால் கான்செப்ட் புரியுது, ஆனால் நான் அப்பவும் ஒழுங்காக விளையாட மாட்டேறேன் ஏங்க. இன்னும் இன்விசிபிளா? வுட் யூ லைக் டு பை? நான் வாங்கலை ஏங்க. நம்ம இப்போ கரெக்டாக டேய் நோடா போடா ஏங்க. இப்போ இது கடைசி, இதை முடிச்சிட்டோம் நம்ம வந்து போயிடலாம். ஏங்க என்னங்க இது என்னடாச்சு? ஏய் இதை பண்ணிட்டோங்க. இது நல்லா இருக்கே
கைஸ் ஏதோ பக்கா இருக்குது போல். ஆனால் இதுவும் நல்லா இருந்துச்சுல்ல. ஏதோ பக்கா இருக்குது கைஸ். இதுலேயே நம்ம வந்து 1 மணி நேரம் ஓட்டுருவோம் போலையே. அது இந்த வீடியோ விட்டால் போகாதீங்க, நம்ம கண்டிப்பாக முடிப்போம் இந்த லெவலை. என்னங்க இது 29 நம்மளுக்கு இவ்வளோ கஷ்டமாக இருக்குது கைஸ். நம்மளால் முடியும், நம்மளால் முடியும் என்று ஊரே சொல்லும். உன்னால் முடியாது என்று ஊரே சொல்லும், நம்பாதே கைஸ். விடாமுயற்சி விஸ்வதோஷம் நம்மளுக்கு கிடைக்கும் கைஸ். நம்ம வந்து ஒரு வழியாக இந்த இடத்துக்கு வந்தாச்சு கைஸ். நான் எவ்வளோ நேரம் கஷ்டப்பட்ட தெரியுமா? அதாவது நான் பாஸ் பண்ணிட்டேங்க. அதனால் பாஸ் பண்ணனால உங்களுக்கு இந்த ஃபீலிங் தெரில. நான் என்ன பண்ணேன்ட்டு நான் எப்படியோ முடிச்சுட்டு வந்துட்டேன். எப்போ சுவாமி எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமாங்க? கைஸ் அப்படியே அந்த லெவலுக்கு. ஏய் எப்படா இது சாந்தியங்க? பாருங்கண்ணா, பார்த்தீங்களா நீங்கள்? எப்படி இதையும் பண்ணியாச்சு. இதுதானே, இது ரொம்ப ஈஸி. ஆனால் இது கஷ்டமாயிடுச்சே கைஸ். அதாவது எனக்கு இப்போதாங்க புரியுது. ஏங்க இருங்க கைஸ் ஒரு கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். இருங்க. ஏன்னா இது ரொம்ப அசால்ட்டாக வருமேங்க. என்னங்க இது? ஏ தாரகேஷி ஸ்லோவா டேய் சந்திரகலா தாரகேஷி ஸ்லோவாக பண்ணு. சந்திரகலா தாரகேஷ் என்ன மஞ்சள் நம்ம ஒரு ப்ரோ பிளேயர் நம்ம சப்ஸ்கிரைபர் தான் காமிக்கணும்டா. அப்போ தானே அவங்க நம்மளுக்கு லைக்ஸ் அண்ட் ஷேர்ஸ் சப்ஸ்கிரைப்லாம் பண்ணுவாங்க. அப்போ அது பண்ணால் தானே நம்ம தான் எவ்வளோ பெரிய அதிசயம் தெரியுமா? டேய் கைஸ் போய் நின்னுங்க. ஆனால் அதாவது டேய் அவனே போகிறாங்க. ஏங்க எப்படியும் வந்தாச்சு கைஸ். வந்துட்டோங்க, எப்படியும் வந்துட்டோம். ஐயோ ஏங்க லேசஸ் இருக்கு. இதான் ஏங்க தெரியாமல் தப்பாக டச் பண்ணிட்டேங்க. இந்த வாட்டி விட மாட்டேன். ஏங்க இதுவா? சூப்பர் போ. ஆனால் வந்தாச்சு. ஏங்க என்னங்க இது ரொம்ப ஹைட்டாக இருக்கு. ஏங்க ரொம்ப ஹைட்டாக இருக்கீங்க. நான் எப்படிங்க பண்ணுறது கைஸ்? ரொம்ப ஹைட்டாக இருக்கு. இப்போ நான் எப்படிங்க பண்ணுறது கைஸ்? ரொம்ப ஹைட்டாக இருக்குங்க. நான் எப்படிங்க பண்ணுறது? அவ்வளோ தூரம் எப்படிங்க நான் ஜம்ப் பண்ணுறது? எனக்கு டபுள் ஜம்ப் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். இருங்க நான் ட்ரை பண்ணுறேன். புரிஞ்சிச்சுங்க. இதோ பாருங்களேன் டபுள் ஜம்ப்பு. இதோ டபுள் ஜம்ப் பண்ண முடியும் நம்மளால. ஐயோ என்னங்க இது கைஸ்? 50 லெவல் தான் இருக்குதுனால தான் நான் வந்து இதுக்கு வந்தேன். ஆனால் நம்ம வீட்டு சேனல் தான் 100 லெவலுக்குள்ளே போயிருக்காங்க. நீ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அந்த வீடியோஸ் தான். ஆக்சுவலி நான் வீட்டுஜி அண்ணாவோடைய மயங்கிடுவேங்க. ஏன்னா எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும். லவ்லி பாஸ் ஜெனிகேமி கூட நான் அவங்களுக்கு தான் நான் ரொம்ப வீடியோஸ் பார்ப்பேன். இப்போ தான் ஆனால் லவ்லி பாஸ் இப்போ தான் ரொம்ப போடுறதே இல்லைங்க வீடியோ. நீங்கள் பார்க்குறீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ தான் லவ்லி பாஸ் அந்த போடவே மாட்டேங்கிறாரு. என்னடா இது இது நம்மளுக்கு கஷ்டமா? ஏங்க இது அசால்ட்டு மாட்டுருங்க. அதாவது ரொம்ப நாள் விளாட்றதுனால ரொம்ப நாள் கைஸ் நான் தெரியாமல் நான் ஏதோ கிளிக் பண்ணிடுறேன் போலுங்க. கைஸ் நம்மளால் பூஸ்ட் வாங்க முடியுமா? காயின்ஸை மட்டும் 100 இல்லை இன்விசிபிளு கைஸ். எல்லாத்தையுமே 50ங்க. ஏங்க என்னங்க இது? நம்ம அவுட் ஆகினே இருக்கோம் கைஸ். நம்ம அதான் கரெக்டாக ஜம்ப் பண்ணுறோம் கைஸ். நான் டபுள் ஜம்ப் பண்ண போகிறேன். என்னங்க இது கைஸ்? நான் டபுள் ஜம்ப் பண்ணால் தான் இந்த முடிக்க முடியும். ஆஹா என்னங்க இது கைஸ்? கடைசி ட்ரைங்க. நம்மளால் முடியும். நம்ம விடாமுயற்சி விஸ்வதோஷம் மாதிரி பண்ணிகிட்ருக்கோம். தருகேஷ் பற இல்லை சா பற. அதாவது ஆணவம் நம்மளுக்கு வந்து கெட்டது தரும். விடாமுயற்சி விஸ்வதோஷம் நீங்கள் அதை கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம விடாமுயற்சி பண்ணலாம் கைஸ். அதாவது நம்ம போய் ஜம்ப் பண்ண மாட்டோங்க. டேய் கைஸ் நம்ம கேட்கவே இல்லைல்ல. சும்மா கேட்காமவே பண்ணுறாங்க.
என்னங்க இது இப்படி போகுது கைஸ்? சும்மா சும்மா என்னங்க இது? நான் விடாமுயற்சி பண்ணிக்கினே இருக்க போகிறேன் கைஸ். நான் எப்படியும் அந்த லெவலில் காண்டி வந்துட்டேன். இங்கே பாருங்களேன் கைஸ். அது என்னன்னே தெரியல கைஸ். நான் ரொம்ப ஈஸியாக பண்ணுவேன். இப்போ தான் ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அது நான் ரொம்ப சிம்பிள் அசால்ட்டு மேட்ரு சால்ட் வாட்டர் சொல்லிட்டு போயினே இருப்பேன். அது இப்போ அதாவது ரொம்ப நாள் விளாடாமல் இருக்கிறதுனால ஏங்க நானாங்க அவுட் ஆகல. நானே ஐயோ சே வாய வச்சேன் தப்பு பண்ணுவீங்க. அது மிஸ்டேக். நான் இந்த பாருங்களேன் கரெக்டாக ரிலேஷன்ஷிப் கஷ்டமே போகிறேன். நம்ம கொஞ்சம் சேஃபாகவே போகலாம். ஏன்னா நம்மளுக்கு ஏங்கிறது நம்ம தான் ப்ரோ பிளேஸ் இல்லை. நான் டபுள் ஜம்ப் ட்ரை பண்ணிட்டா. பாருங்களேன் என்னடா இது கைஸ். மறக்காமல் இந்த வீடியோ பார்க்கும்போது லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானில் கொடுத்துட்டு பாருங்கள். டபுள் ஜம்ப் எஸ் வந்தாச்சு கைஸ். ஐயோ சரி டபுள் ஜம்ப் பண்ணணும் வந்துட்டேன் கைஸ். அது மேலே கூட போகலாம். ராபெரிக்கு ராவெல்லாவே கைஸ். நம்ம இப்படியே வந்தாச்சு கைஸ். 42 வரையும் வந்தாச்சுங்க நம்ம கைஸ். நம்ம 42 வரையும் வந்தாச்சு கைஸ். நம்ம முடிப்போம் கைஸ். கைஸ் நீங்கள் எனக்கு ஒரு வாக்கு கொடுக்கணும். அதாவது இந்த லெவலில் வந்து நான் முடிச்சிட்டேன்னா இந்த 50 வரையும் நான் முடிச்சிட்டேன்னா நீங்கள் வந்து லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பெல் ஐக்கானில் கொடுத்துட்டு எல்லாத்தையும் பண்ணிடணும். இது நீங்கள் எனக்கு வாக்கு கொடுக்குறீங்க. ஆமாங்க நான் உங்களை தான் நம்புகிறேன் கைஸ். எனக்கும் அந்த யூடியூப்புக்கு அந்த பட்டனை நான் பார்க்கணுன்னு நானும் ஆசைப்பட்றேங்க. ப்ளீஸுங்க. ஜென்னி கேமிங் கச்சிச்சு, லவ்லி பாஸ் கட்டுச்சு, வீட்டுச்சு எனக்கு கச்சிச்சு, எல்லாருக்கும் கச்சிச்சிங்க. நான் மட்டும் தாங்க எனக்கு கட்டுதாங்க. அதுவும் ஜென்னி கேமிங் தான் சொல்ல முடியாது போ. ஆமாம் மக்களே. ஆனால் நான் கஷ்டப்பட்டுட்ருக்கேன்ல. ப்ளீஸ் மக்களே. நான் இவ்வளோ நேரமாக கெஞ்சி கேட்டுட்ருக்கேன்ல. இவ்வளோ நேரமாக கெஞ்சி கேட்குறேன். அப்போவும் நீங்கள் வந்து எனக்கு பண்ண மாட்டீங்க. இது பாருங்களேன். இதோ லைக் பண்ணாதனால லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணாதனால தான் இப்போ நம்மளால் வந்து பண்ண முடியல இதை. ஆமாம் மக்களே அது ஏன்னா உண்மைதான் கைஸ். நான் அந்த லேசர்ஸை கொஞ்சம் நோட் பண்ணோம் கைஸ். அதாவது நம்ம முனையிலே போனோங்க. ஆனால் என்ன ஜம்ப் பண்ண வந்து இதோ பாருங்களேன் வர. ஏய் வந்தா என்னடா அடே நான் அவுட்டே ஆகலையே என்னாச்சு? இதோங்க பாருங்க. நீங்கள் லைஃப் கொடுக்காதனால தான் நம்மளால் ஒன்றும் பண்ண முடியல. டேய் அவுட்டா எனக்கு ஒரு ஐடியா. நான் பேசாமல் கண்ணை பேசாமல் நான் டபுள் ஜம்ப் பண்ணி ட்ரை பண்ணிட்டா. குட் ஐடியா. இதோ பாருங்க டபுள் ஜம்ப் பண்ணியும் ஒன்றும் பண்ண முடியே. என்னடா இது? தாரிகேஷி ப்ளீஸ்டா. டேய் சந்திரகலா சார் தாரிகேஷி என்னால் முடியாது கேஸ். அதாவது நம்ம போகும்போது என்னடா இது தாரிகேஷி கைஸ். நம்மளால் முடியாதுன்னு நினைக்கிறேன். நம்மளால் முடியுங்க. என்னால் முடியாது என்று ஊரே சொல்லும் நம்பாதே. ஃபைல்டு பாஸ்டர் கைஸ். நம்மளால் பர்ச்சேஸ் பண்ண முடியாதான் கைஸ். நம்ம பசங்க ஒன்று பண்ண போகிறேங்க. அதாவது எனக்கு இது என்னன்னா ஜம்ப் பண்ண சொல்கிறாங்கல்ல நம்மள. அதுதாங்க எனக்கு கொஞ்சம் டஃப்பாக இருக்குது கைஸ். நான் வந்து எப்படியோ வந்துட்டேன் கைஸ். நான் பாஸ் பண்ணி போடுறேன்னு மட்டும் தப்பாக நினச்சிக்காதீங்க. ஆமாம் மக்களே. அதாவது நம்மளால் முடிக்க முடியலன்னா ரொம்ப நேரம் போவாங்கல்ல. அதனாலவே நான் வந்து என்ன பண்ணுறேன்னா பாஸ் பண்ணி போடுறேன். இல்லைன்னா 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஆகிருங்க. ஏன் 3 மணி நேரம் கூட ஆகுங்க. உங்கள் அம்மா வந்து பர்மிஷன் விட மாட்டாங்கல்ல. அதனால நான் வந்து அப்படி பண்ணுறேங்க. என்ன தப்பான்னு சொல்லிங்க. எம்மா கைஸ் நம்ம போகலாமா கைஸ்? நம்ம எப்படியும் வந்தாச்சுங்க. டேய் என்னடா இது?
ஏய் இதான் சீட்டிங்க கைஸ். எப்படியே நம்ம இவ்வளோ தூரம் வந்தாச்சு, அது வரையும் போனோம். எப்பா சுவாமி கைஸ், நான் 45 வந்துட்டேன். இப்போ நான் சொன்னது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது இந்த வாக்கு நீங்கள் வந்து மீறக்கூடாது. அப்புறம் நான் உங்களுக்காக வீடியோஸே போட மாட்டேன், ஓகேவா? நான் வீடியோஸே போட மாட்டேன் உங்களுக்காக சொல்லிட்டேன். நான் இப்போயே சொல்கிறேன். அப்படி இல்லைனா அப்படி நீங்கள் பரவாயில்லைன்னீங்கன்னா, கிராணி இருக்குல்ல, இந்த சொட்டக்கடை கிராணி, அவன் வந்து உன் கனவுல வந்துடுவாங்க. ஏன்னா அதே நான் ஞாபகப்படுத்தி விட்ருவேன். ஆமாங்க மக்களே, கிராணி வந்து உங்கள் கனவுல வந்துடுவாங்க. ப்ளீஸ் என்னங்க இது? கைஸ் நம்ம வந்து இப்போ எனக்கு புரிஞ்சிச்சு இரு. கைஸ் நான் எப்படியே இதை முடிச்சிட்டேன். இப்போ நெக்ஸ்ட் லெவல் வந்தாச்சு. ஏங்க என்னங்க இது? ஓகே பரவாயில்ல, பார்த்துக்கலாம். ஐயோ என்னது இது? பாதி தூரம் தான் போயிட்டு வருது. சரி பார்த்துக்கலாம், இதுதானே பார்த்துக்கலாம் விடுங்க. ஜம்ப் பண்ணணும். அதாவது இந்த கேம் நான் இதை வாட்டி இருக்கேன். ஐயோ கைஸ் இது வந்து ஸ்பீடாக போகுது. அதாவது என்னடா இது கைஸ்? என்னடா இது? டேய் தாரகேஷ், எப்பாடியோ வந்து சேர்ந்துட்டேன்டா சுவாமி. கைஸ் அதாவது எனக்கு அந்த லேசர்ஸ் இருக்கும்போது தாங்க கஷ்டமாகவே இருக்கு. என்னடா இது? இப்போ இதுவா இந்த சோதனையா? சூப்பர் போ கைஸ். ரொம்ப தூரம் வருதுங்க. இப்போ மொனையில் என்ன வர மாட்டேங்குது. சரி வாங்க நம்ம ஐக்கினி நந்தினி இல்லை சாமி சந்த பாட்டிக்கு போகலாம். ஓம் சரவணபவாய நமக, ஓம் சரவணபவாய நமக, ஓம் சரவணபவாய நமக. கைஸ் நம்ம எத்தனை வாட்டி ட்ரை பண்ணாலும் நான் விடாமுயற்சியில் தான் ஜெயிச்சிட்ருக்கேன். ஆமாங்க நான் விடாமுயற்சி தான். ஏன்னா நான் ஒன்றும் அவ்வளோ பெரிய ப்ரோ பிளேயர் கிடையாது. ப்ரோ பிளேயர் இல்லாததுனால நான் வந்து ரொம்ப ஸ்லோவாக போயிட்டுருக்கேன். புரியுதா உங்களுக்கு? டேய் என்னடா நீங்கள்? கைஸ் இதான் ரொம்ப சீட்டிங்க. ஏய் நான் தான் என்ன கேட்கவே இல்லைங்க கைஸ். இதனாலவே நம்மளுக்கு வந்து சில நேரத்துக்கு சொதப்பிடுது. அதாவது உங்களுக்கு இது வேணுமா அது கைஸ் நம்ம முடிச்சிட்டோம். நான் கூட முடியும்னு நினச்சிக்கினேன். 58 தான் 49 ஒரே ஒன்று. கைஸ் நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன் கைஸ். கைஸ் அவதான் கைஸ். இதோட இந்த வீடியோ வந்து கம்ப்ளீட் பண்ணால் நான் சொன்னதை நீங்கள் மறந்துடாதீங்க. நான் என்ன சொன்ன ஞாபகம் இருக்குல்ல? ஓகேவா? அதை நீங்கள் மறந்துடக்கூடாது, சரியா கைஸ்? நான் சொன்ன ஞாபகம் இருக்குல்ல? மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் ஐக்கான் ஆல்ல கொடுத்துருங்க. பை பை கைஸ். மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் ஐக்கான் ஆல்ல கொடுத்துருங்க. பை பை.